வணக்கம். வெல்கம் டு த யூடியூப் சேனல் ஆஃப் த டெசர்ட் ஆஃப் டிவைன். நம்ம போட்ட முதல் ஒரு பதிவு பார்த்திங்கன்னா முத்தாலம்மன் தாலாட்டு அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டேன். அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை சார்ந்து நான் கொடுக்குற இரண்டாவது ஒரு பதிவு தான் இது. ஆடி மாதமும் அறிவியல் உண்மையும் அப்படிங்கிற டாபிக் இப்போ நான் உங்க கூட நான் பேசலான்னு இருக்கேன். ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலே கோயில்களெல்லாம் அம்மன் வழிபாடும் இந்த கூழ் காய்ச்சி அம்மனுக்கு அதை நைவேத்தியமாக படைச்சு எல்லாருக்கும் தானம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க முடியும்? இதை நம்மளுடைய இந்து சமயம் இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்ன, ஆன்மீக ரகசியம் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு அந்த இந்து மதத்தின் மேலே கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் ஒரு விளக்கம் கொடுக்கல அப்படின்னா அதை யாரும் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக எல்லாத்துக்குமே அவங்க ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஒரு சரியான புரிதலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது மேலான ஒரு நம்பிக்கை, அந்த பக்தி அப்படிங்கிறது இன்னும் பல்மடங்காக பெருகும்போது அது இன்னும் வலுப்படுத்தப்படும் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று ரொம்ப பலமாக அடிக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆடி காற்றுல அம்மிக்கல்லும் அதை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலங்களில் பார்த்தீங்கன்னா காற்று அந்த ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டாமினேஷன் ஆகிருக்கும், ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கும் பரவுறதுக்கான நிறைய அந்த வாய்ப்பை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா வெளியில் நடந்து போகிறோம், அந்த காற்று நம்ம அடிக்கும்போது அது எப்படிப்பட்ட இடங்களிலேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கணும். இந்த கூழ் காய்ச்சி படைக்கிறதுல அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம சேர்க்குற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, சிலர் சீரகம் சேர்ப்பாங்க, சிலர் சுக்கு சேர்ப்பாங்க, சிலர் கொஞ்சம் மிளகு போட்டு சேர்ப்பாங்க. இது அவங்களோட ஒரு குடும்ப வழக்கத்தை தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சிலதில் அந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அந்த கூழை காய்ச்சி கொடுக்குறது ஒரு வழக்கம், அந்த தயிரை சேர்த்து கொடுக்குறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான அந்த பதார்த்தங்களை சேர்க்கறது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அது கூட்டி கொடுக்கும். ஸோ இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை இருக்குது. சரி, இதுக்கு இன்னொரு ஆன்மீக ரகசியம் என்ன இருக்குது? எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க இல்லையா? இதுலேயே நம்ம குறிப்பாக அம்மனுக்கு மட்டும் ஏன் இந்த ஆடி மாதத்தில் போய் செய்யணும், ஏன் விஷ்ணு பகவானுக்கு செய்யக்கூடாதா, போய் பிள்ளையாருக்கு போய் செய்யக்கூடாதா, முருகனுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ ஏன் அம்மனுக்கு அது சிறப்பான நாளாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த சனாதன கோட்பாடு படி பார்த்திங்கன்னா அந்த நுரையீரலை ஆளுகின்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராகுன்னு சொல்லப்படுது. அந்த ராகு யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னு சொன்னால் காளியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் ஒரு கட்டுப்படுவார். அதனால் அவருடைய தாக்கங்களால் அதிகப்படியான அவருடைய அந்த தாக்கத்தினால ஜனங்களுக்கு எந்தவித நோயும் வராமல் இருக்கணும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணால் அந்த காலகட்டத்தில் காளியம்மனையும் மாரியம்மனையும் அதிகப்படியாக மக்கள் பிரார்த்தனை செய்கிறது மூலமாக அவருடைய அந்த உக்ரமானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தணிக்கப்படும். ஸோ இது உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு அழகான விஷயத்தை எந்த அளவுக்குலாம் அந்த வாழ்வியலை எப்படி பின்னி பிணைச்சி வச்சுருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். ஸோ இதெல்லாம் யாருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆசீவக கோட்பாடுபடி அந்த மெய்யவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த இது கோட்பாடை சேர்ந்த ஆசீவக கோட்பாடை சேர்ந்த பார்ப்பனர்கள், நான் சொல்கிறது அந்தணர்கள் இல்லை, பார்ப்பனர்கள், இந்த விண்கோள்களில் பற்ற ஆராய்ச்சி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு இதை ஒரு வாழ்வியல் முறையாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் இதுக்கான புரிதல் இருக்காது, எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நுண்ணறிவு இருக்காது. அப்படிங்கிறதுனால இதை அந்த ஆசீவக அந்த கோட்பாடுகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இதை ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக கொடுக்கும்போது, அதாவது ஒரு சமயம் சார்ந்த விஷயமாக கொடுக்கும்போது மக்கள் இன்னுமே அது மேலே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பயபக்தியோடு அந்த விஷயங்களை செய்யும்போது அவங்களுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆன்மீகமும் சிறந்து வளரும். ஸோ நம்முடைய அந்த சனாதனம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து செல்கின்ற ஒரு ரெட்டை மாடுகள் பூட்டிய வண்டி மாதிரி தான் அது இருந்திருக்கு. அது எந்த காலத்துலேயும் அதை எந்த மூட நம்பிக்கையும் கண்டிப்பாக வளர்க்கலை. ஆனால் அதை சரியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அது வேறு புரிதலோடு ஏற்றுக்கிட்டதுனால இந்த மத கோட்பாடுகள் எல்லாமே மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு எல்லாருக்கும் வரல, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு என் மனசில் பட்டது. அதுக்காக நான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆடி மாதத்தில் அந்த
அம்பியோடைய அந்த அனுகிரகமும் அந்த ராகு பகவானுடைய அருளாசியும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ப்ளீஸ் லைக் மை வீடியோஸ் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். நன்றி.